இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? எங்கே பிரச்சனையை கட்ட வேண்டுமோ அங்கே கட்டினார். எங்கே ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க வேண்டுமோ அங்கே கட்டவிழ்த்தார். சில வேளைகளிலே ஒரே நபருக்கு அதை செய்திருக்கிறார் பாருங்க. ஒரு உதாரணம் பாருங்களேன். பவுலுக்கு என்ன செய்யணும்? அறியாமையை கட்ட வேண்டும், அறிவை கட்டவிழ்க்க வேண்டும். மாம்சத்தில் அவனுக்கு என்ன அறிவு இல்லை? எதிலே அறியாமையாக இருந்தால்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அறியாமல் இருந்தான். அதை கட்ட வேண்டும். வேற என்ன? அவர் ஒருவரே தேவாதி தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்ற வேண்டும், அதை கட்டவிழ்க்க வேண்டும். இந்த இரண்டையும் இயேசு கிறிஸ்து செய்தது போல நீங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் சாபத்தை கட்டவும் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கவும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் என்று சொல்லுங்கள். ரைட்? நீங்கள் என்ன செய்யுங்க? மலையை பார்த்து பேசுங்க. ரைட்? நீ என்னென்ன செய்வீங்க? என்னது நடக்கும்? நீங்கள் பேசினது நடக்கும். அப்படி என்றால் என்ன பொருள்? எதை எதை அகற்ற வேண்டுமோ அதை அகற்றுவதற்கும், யாரை யாரை ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்க வேண்டுமோ அந்த அலங்காரத்தை கொடுப்பதற்கும் தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறாரா இல்லையா? அருமையான தேவர்களே, கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை பரலோகம் நம்பி இருந்தது. கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்தது. இந்த 21வது நூற்றாண்டிலே உன்னையும் என்னையும் அல்லவா நம்பி இருக்கிறது. அதற்குத்தானே தீமைகளை கட்டவும் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவும் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் தந்திருக்கிறார். வேற எதுக்கு தந்தாருங்க? அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்போ அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து போன இடங்களிலெல்லாம் காணப்பட்ட எல்லா வியாதிகளையும் கட்டி எல்லாருக்கும் சுகத்தை அருளினார், அல்லது எல்லாருக்கும் சுகத்தை கட்டவிழ்த்தார். அப்படிப்பட்ட ஒரு மேலான பணியை செய்யும்படியாக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ காத்திருக்காத, இப்போதே ஸ்டார்ட் பண்ண. எதை ஸ்டார்ட் பண்ணணும்? அற்புதம் சுகம் அளிப்பதை ஸ்டார்ட் பண்ண. ஜனங்களை பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குவதை ஸ்டார்ட் பண்ண. ரைட்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு அருளுவதை ஸ்டார்ட் பண்ண. ஏன்? உன்னுடைய நாவிலே, அல்லது எப்படி உன்னுடைய நாவிலே பென்டகன் பவரை விட சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா. ரைட்? ஒரு கேள்வி கேட்குறேன். பென்டகன் பவரை வைத்து செங்கடலை 2ஆக திறக்க முடியுமா? அல்லது அந்த பென்டகன் பவரை வைத்து சூரியனை சந்திரனை அங்காங்கே நிறுத்த முடியுமா? சிந்திங்கங்க, சிந்திங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் உன்னை பார்த்து நடுங்கி போயிருக்கிறது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.